வந்து லைசென்ஸ் தேடுறியா இல்ல லைசென்ஸ் கொடுத்த ஆபீசரை தேடுறியான்னு கேட்டப்போ மூஞ்ச பாத்தியா? அப்புறம் எங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணா. எஃப்எம்ல இருந்து பேசுறானா. எப்படியோ என்கிட்ட இருந்து என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் என் செல்லுக்கு ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணி எப்படி உன் நம்பர் வாங்கிட்டேன் பாத்தியா? உன் நம்பரே வாங்கிட்டேன். ஏ லைசென்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டான். போடா லூஸ்ன்னு சொல்லிட்டு உன் லைசென்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். பாவம் கொடுக்கலாண்டி. என்னடி என்ன பாவம்? நம்மள எவ்வளவு டீஸ் பண்ணா நல்லா வேணும் மேடம். எஸ் தங்கச்சி நானும் இங்கே வந்திருந்தோம் மேடம். இங்கே தான் இருந்தா மேடம். எங்கே போனான்னு தெரியல. மொபைல் வேறு அவர்கிட்ட தான் இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல மேடம். மேடம் ஒரு நிமிஷம் மொபைல் தர முடியுமா மேடம்? மேடம் காசு வேணும் தந்துடுறேன் மேடம். ஐயோ பரவாயில்ல, இந்தாங்க மொபைல். லாக் பண்ணிருக்கேன், அன்லாக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். நான் கூட என்னென்னவோ நினைச்சேன்டி. அன்னைக்கு நீ போய் வண்டியை நிறுத்தும் போது அப்புறம் அந்த ரூம்ல போய் லைசென்ஸ் எடுத்து காட்டின பாத்தியா? அன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு நீ ஏதோ பிளானோட தான் போயிருக்கேன்னு. ஏன் என்கிட்ட கூட சொல்லல? பின்ன உன்கிட்ட சொன்னா அந்த த்ரில் இருக்குமா? ஆனா எனக்கு என்னமோ அவன் ஏதோ பண்ண போறான் போ. என்ன பண்ணுவா? மிஞ்சி போனா போன் பண்ணுவா. எங்கடி காணோம்? சார் இந்த பக்கம் யாராவது போன்ல பேசிட்டு போறத பாத்தீங்களா? பார்க்கலாமா? வாடி. தேவையில்லாத வேலை எனக்கு. என் நம்பர் வேற வந்துச்சு. செல்லுக்கு ஃபோன் பண்றீ. இருடி. This number is currently switched off. Please try. switched offனு வருதுடி. என்னது? அவன் ஏதோ பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்கான். அவனை விடக்கூடாது வா. என்னம்மா கமிஷனர் பொண்ணு, உன் மொபைல காண தேடிட்டு இருக்கியா? அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. உன் மொபைல் எப்படி என்கிட்ட வந்தது தெரியுமா? என்ன விலங்கலையா? உன்னை ஏமாத்தி உன்கிட்ட இருந்த செல்ல வாங்கிட்டு போனானே ஒரு பாவப்பட்ட ஆசாமி. அவனுக்கு தங்கச்சியும் இல்ல, அவன் அண்ணனும் இல்ல. உன்கிட்ட இருந்து எப்படி உன் மொபைல் நான் வாங்கினோ அதே மாதிரி என் லைசன்ஸே என்னால் வாங்க முடியும். ஆனா உன் லெவலுக்கு நான் கீழே இறங்கி வர விரும்பல. அதனால ஒழுங்கு மரியாதையா என் லைசன்ஸை நீயே கொடுத்துரு. என் மொபைலே போனாலும் பரவாயில்ல, உன் லைசன்ஸை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்ன சவாலா? நாளைக்கே நீ என்னை தேடி வந்து என் லைசன்ஸ் கொடுப்ப, பாக்குறியா? ஹலோ, நான் உன் சொல்ற கேட்டுக்கோ. நீயே என்னை தேடி வந்து என் மொபைல் என்கிட்ட கொடுக்க வைக்கிற. ஓகே,
Bye. See you. Bye bye. மீரா மீரா ரோஹிணி மீரா எங்க ஏன் மீரா எங்கேன்னு கேட்டேன். ஏங்க என்னாச்சு? மீராவை தேடிட்டு இருக்கீங்க? இந்த பாரு, நான் கேக்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லு. நீ என்ன கேள்வி கேட்காத. மீரா எங்க? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? ச்சே. மீரா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மீரா என்னாச்சுங்க? மீரா எங்க? என்னன்னு சொல்லுங்க. மீரா மாடியில தான் இருக்கா. அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. மீரா மீரா ஹாய் டாட், என்னாச்சு? ஏன் இப்படி சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கற? சொல்லு, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கற? இத பார், நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல, நீ ஒரு கிராஜுவேட், கமிஷனருடைய பொண்ணு. இது மாதிரி செய்யலாமா? டாட், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? புரியாது மாதிரி நடிக்காது. நீ செஞ்ச காரியத்தை இன்னொருத்தர் செஞ்சதாக்கா இது வரைக்கும் அவன் ஜெயில கம்பி நீட்டு இருந்திருப்பாங்க. என்னங்க, அவ அப்படி என்னதாங்க பண்ணா? மவுண்ட் ரோட் எல்ஐசி பில்டிங் தீ பிடிச்சிச்சுன்னு சொல்லி ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கான். அவங்களே அதை நம்பி வந்து பா ஒரே கன்ஃபியூஷன், ஒரே டென்ஷன். அது போலின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த நம்பரை காலர் ஐடி ட்ரேஸ் பண்ணி பார்த்தாக்கா உன்னுடைய செல் நம்பர். என்னடி இப்படி பண்ணிருக்க? எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு வந்திருக்கிறேன். அங்க நின்று என்ன பேசிட்டு இருக்க? கீழே இறங்கி வா. டாடி டாடி டாடி, சாரி டாடி, நான் அந்த காலை பண்ணல. சத்தியமா நான் அந்த காலை பண்ணல டாடி. ஆனா அந்த கால் உன்னுடைய மொபைல் தானே போயிருக்கு. என் மொபைல்ல இருந்து வந்திருக்கலாம், பட் நான் பண்ணல. அந்த அந்த கால் உன்னுடைய மொபைல் தான் வந்திருக்கு, ஆனா நீ பண்ணல. என்ன பேசுற? Tell me. நான் நேத்து என் மொபைலை மிஸ் பண்ணிட்டேன் டாடி. மிஸ் பண்ணிட்டியா? லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியா? கஸ்டமர் சர்வீஸ் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த சிம் கார்டை லாக் பண்ண சொல்லிருக்கியா? இப்ப பாத்தியா, இவனோ ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். சாரி டாடி. டு ஹெல் வித் யுவர் bloody sorry. அட்லீஸ்ட் என்கிட்டயாவது வந்து சொல்லிக்கலாம்ல. சாரி டாடி, சாரி 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 டாடி. ஏங்க, அவதான் சாரி சொல்றாளேங்க. ஓகே, என்னென்ன ஃபார்மாலிட்டி செய்யணும் அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த சிம் கார்டை லாக் பண்ண வை. குட் ஃபார் நத்திங், யூஸ்லெஸ் கேர்ள். ச்சே. என்னடி நீ? உன்னால நான் அவர்கிட்ட திட்டு வாங்குறேன். ச்சே. ஹலோ, என்ன கமிஷனர் பொண்ணு, சௌக்கியமா? ஹலோ 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 ஹலோ. என்ன ஷாக் ஆயிட்டியா? மவுண்ட் ரோட்ல உன்னால இன்னைக்கு பெரிய கலவரமாமே. ஏய் வேண்டாம்.
சும்மா பல்ல கடிக்காத. இன்னைக்கு என் கோட்டா முடிஞ்சிடுச்சு. அடுத்து சென்ட்ரலா இல்ல ஏர்போர்ட்டான்னு நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். வச்சுட்டுமா? ஏய் ஆ? போனை வைக்காத. ஏன்? ஏன் கேக்குறேன்ல. நான் உன்னோட லைசன்ஸை கொடுத்துறேன். அதே மாதிரி நீயும் என்னோட மொபைலை கொடுத்துரு. ஆ? என்ன சொன்ன? நீயும் என்னோட மொபைலை கொடுத்துரு. பெரிய சவாலா விட்ட. முடிஞ்ச ஒரு லைசன்ஸை வாங்கி பாரு அப்படி இப்படின்னு. இப்ப தானே இறங்கி வர. என்ன உங்க அப்பா கமிஷனர் செம தோசை விட்டாரோ? என்ன ஒரு போன் காலுக்கே கால விழுந்துட்ட? சரி சரி, நானும் கொஞ்சம் இறங்கி வரேன். நீ எங்க வரணும்னா சொல்லு. நீ அங்க வா. நான் உன்னுடைய செல்போனை கொடுத்துறேன். நீ என்னுடைய லைசன்ஸ் கொடுத்துரு. ஓகேவா? என்ன சித்லப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ டிரான்ஸ்ஃபர்ல இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, சரியாச்சா? ஆமாம் மேடம். மேடம் இன்னொரு விஷயம், காலையில இருந்து ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். யாரு? யாரு என்னன்னு தெரியல மேடம். பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாரு. என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்க? எதுவும் சொல்லல மேடம். சரி, வர சொல்லுங்க. ஓகே மேடம். யோ 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 உனதாயா? மேடம் வந்துட்டாங்க, போய் பார்த்துட்டு வா போ. மேடம் வந்துட்டாங்களா? யோ கத்தாம மேடம் போயா. வந்துட்டாங்களா? மேடம் மேடம் காப்பாத்துக்கு மேடம். கத்தாம போயா. காப்பாத்துக்கு மேடம். என்ன காப்பாத்துக்கு மேடம். இருங்க, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் மேடம். நான் வாடுறத சாகுறது என்ன உங்க கையில தான் விஷயம்னு இருக்கு. சொல்லுங்க. என்ன காப்பாத்துறேன்னு சொல்லுங்க மேடம். என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. சும்மா கத்தாதி. இது பாருங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, அதை நான் சால்வ் பண்ண பாக்குறேன். மேடம், நான் தனியார் கம்பெனில வேலை செய்யறேன். கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு பணம் கழிட்டு வந்து 1 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். என் பொண்ணுக்கு நகை வாங்கலான்னு நினைச்சிருந்தேன். அந்த ராமசாமின்னு ஒருத்தர் வந்து 1 லட்சத்தை என்கிட்ட கொடு, வட்டியை முதலமா சேர்த்து தரேன்னு சொன்னாரு. நான் பணத்தை கொடுத்தேன். அந்த ஆளு அசலும் தரல, வட்டியும் தரல மேடம். நான் மோசம் போயிட்டேன் மேடம், மோசம் போயிட்டேன் மேடம். வட்டியும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அசலை மட்டும் கொடுக்கன்னு கேட்டேன். என்ன கொலை பண்ணிட்டு மேடம் சொல்றாரு மேடம். என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடும் மேடம். நீங்க தான் மேடம் அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தரணும் மேடம். யார் அந்த ராமசாமி? என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் மேடம். சரி, போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் சொல்றேன். மேடம், பணம் கிடைச்சிருப்பா மேடம். எங்களை கேட்டு பணம் கொடுத்தீங்களா? இல்லல்ல. நீங்களா வட்டிக்கு ஆசைப்பட்டுட்டு எங்களை எதுவும் கேட்காம கொடுத்துருவீங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சார், போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. உங்களோட பணத்தை எப்படி திரும்பி கொண்டு வரதுன்னு நான் பாக்குறேன். சரிங்க மேடம். என்னையா? யோ, நாங்க எதுக்கு இருக்கோம்? இதை சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, அதுக்கு தான் நாங்க உட்காந்துருக்கோம். அங்க போய் வாங்கி கட்டிக்கிட்டேயா, எல்லாம் தலை எழுத்து. சொல்லியா? சரி சரி, உன் பேரை சொல்லு. என் பேரு கிருஷ்ணன் சார். சரி, மேற்கொண்டு சொல்லு. சார், பாத்ரூம் போகணும் சார். இடம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா போயிட்டு வந்து விவரமா சொல்றேன் சார். தலை எழுத்து. யோ, இந்த பக்கமா போய் ஸ்ட்ரைட்டா போ. போ போயா.
ஹலோ ஹலோ மேடம், என்ன எப்படி இருக்கீங்க? யார் பேசுறது? யாரா இருந்தா என்ன, விஷயம் தானே முக்கியம். என்ன? இல்ல, கனவு தேச இயக்கத்துல உள்ளவங்களெல்லாம் கொன்னீங்க, சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம வசந்தியை சுட்டு கொன்னீங்க, போதா குறைக்கு எங்க ஆளுங்களை வளைச்சு வளைச்சு வேட்டையாடுறீங்க. இதெல்லாம் தேவையா? அதான் பதிலுக்கு நாங்க ஏதாவது செய்ய வேண்டாம். டேய், யாருடா நீ? இதப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. சென்னையில குறிப்பிட்ட நேரத்துல ஒரே நாள்ல பல இடத்துல குண்டு வெடிக்க நாளை